ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, பெண்கள் அமாவாசை விரதம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்கங்க. அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து விரதம் இருக்க வேண்டியது ஆண்கள் மட்டுமேங்க பொறுப்பு உண்டு. சாஸ்திரம் சொல்கிறது, மாதத்தில் ஒரு நாள் பட்டினி கிடந்து வயிற்றை சுத்தம் செஞ்சு ஒருவேளை மட்டும் சிறிது உணவு உண்டு உடலை கட்டுப்படுத்தினால் நோய்கள் வராதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லுதுங்க. அமாவாசை ஜீரண சக்தி குறைவாக உள்ள நாள் அது. அதனால் இது போன கடினமான விரதங்களை ஆண்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெண்கள் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பது கணவருக்கு உகந்தது அல்ல அப்படின்னு இந்த நாளில் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. சில பேர் அம்மா அப்பா இல்லை, எங்களுக்கு அவங்களோட அன்பு நிறைய, எங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத தவறாக சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை இருக்கிறாங்க. அப்படி இருக்காதீங்க. கணவருக்கு உகந்தது அல்ல அந்த விரதம். அமாவாசை தினத்தன்னைக்கு பார்த்திங்கனாக்கா காலையில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படையல் போட்டு பூஜை பண்ணுறது நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு அதுதாங்க செய்யணும். நம்ம நித்திய பூஜை பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னாக்கா சாமிக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி விளக்கேற்றலாம், மந்திர ஜபம் எல்லாமே பண்ணலாம். ஆனாக்கா நமக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நீர் விளைவரதெல்லாம் முதல்ல இந்த நீத்தார் கடனை முடிச்சுட்டு தாங்க நம்ம அதை பண்ணணும். நித்திய பூஜைலாம் வாசலில் கோலம் போடக்கூடாது. அன்றைக்கி சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா பச்சரிசி சாதம் தான் நம்ம அதை பச்சரிசி சாதம் செஞ்சு அதில் வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம பயன்படுத்தணும். அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அன்றைக்கிங்க விரதத்தன்னைக்கு, அமாவாசை விரதத்தன்னைக்கு முன்னோர்களை நினச்சி நம்ம படையல் போட்டு காகத்துக்கு கொண்டு போய் எள்ளும் அதில் கலந்து நெய் ஒரு சொட்டு விட்டு தாங்க நம்ம அது. ஏன்னா நெய் பூச்சி புழு எதுவும் நம்ம அந்த அரிசியில் இருந்தாலும் அந்த தோஷம் இருக்குங்கிறதுக்காக நெய் ஒரு சொட்டு விடணுங்கிறதுங்க. விட்டு நம்ம காகத்துக்கு போய் சாதம் வச்சுட்டு யாருக்காவது ஒரு 4 பேருக்காவது அன்றைக்கிங்க நம்ம தான தர்மங்கள் பண்ணிடணுங்க. நம்ம மற்ற நாளில் தான தர்மங்கள் பண்ணுறதை விட ஒருத்தருக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையில் பண்ணுறது 1000 மடங்கு பலன் தருங்க. நம்ம ஒரு பிடிச்சியாவது யாருக்காவது ஒரு உணவளிக்கணுங்க. அப்படி முடியல, எனக்கு போகவே முடியல, சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்க முடியலன்னா கூட நம்ம இந்த பச்சரிசியை நுணுக்கி ரவை மாதிரி நுணுக்கி அதில் வெல்லம் கலந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் உள்ள எறும்பு புத்துக்கு கூட போடலாம். என்னால் நிறைய பேர்த்துக்கு செஞ்சுலாம் போட முடியாதுங்க, உடம்பு முடியாதுங்க அப்படின்னா கூட எறும்பு புத்துகளில் நீங்கள் அன்னைக்கு போட்டிங்கனாலும் நமக்கு பல மடங்கு அந்த புண்ணியம் சேருங்க. நிறைய பேர் தர்ப்பணங்கள் போய் கொடுக்க முடியல என்னால் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே எள்ளும் தண்ணியும் வெளியில் செடிகளுக்கு நம்ம விட்டோம்னாலும் நம்ம அந்த முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுத்த பலன் கிடைக்குங்க. அமாவாசை விரதத்தப்போ அந்த படையலப்போ பார்த்திங்கன்னா பச்சை பயிறு பாயசம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்ம படையல் போடுறப்ப அதை நம்ம செஞ்சு நம்ம அவங்களுக்கு படைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீட்டில் பண கஷ்டம்லாம் வராதுங்க. நமக்கு அந்த அளவுக்கு எந்த பண கஷ்டமும் வராது, மன கஷ்டமும் வராது. வீட்டில் பார்த்திங்கன்னா சாயங்கால டயத்தில் அந்த அமாவாசை அன்னைக்கு நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணி, அதுவும் பார்த்திங்கனாக்கா வெண்கடுகு போட்டு நீங்கள் ஃபுல்லாக காமிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய கந்திஷ்டியும் நம்மளை விட்டு விலகிருங்க. அதில் எலுமிச்சம்பழம் சாயங்கால டயத்தில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கட் பண்ணி 4ஆக கட் பண்ணி குங்குமம் தடவி வீட்டில் இருக்கிறவங்கள யார் பெரியவங்களோ அவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறது ரொம்ப உகந்த